ஹரா திரை விமர்சனம். மோகன், அனுமோல், யோகி பாபு, கௌஷிக் ராம், அனிதா நாயர், சாருஹாசன், மொட்டை ராஜேந்திரன், சுரேஷ் மேனன் மற்றும் பலர் நடிப்புல, விஜய் ஸ்ரீஜி இயக்கத்துல, ரஷாத் அர்வின் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் ஹரா. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். மகளின் தற்கொலைக்கான உண்மையான காரணத்தை தேடி செல்லும் ஹீரோ மோகனுக்கு சமூகத்தில் நடக்கும் அதிர்ச்சிகரமான குற்ற செயல் பற்றியும் அதன் பின்னணி பற்றியும் தெரிய வருகிறது. அதனை நோக்கி பயணிப்பவர் தனது மகளின் மரணத்திற்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதை கண்டுபிடிக்கிறார். மகளின் மரணத்திற்கு மட்டுமின்றி சமூகத்திற்காகவும் அவர்களை களை எடுக்க களத்தில் இறங்கும் மோகன் அவர்களுக்கு எத்தகைய தண்டனை கொடுக்கிறார், அவர்கள் யார், என்ன செய்தார்கள் என்பதை சொல்வதுதான் ஹரா. நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நடிக்க வந்திருக்கும் மோகன் தனது வயதுக்கு ஏற்ற வேடத்தில் நியாயம் சேர்க்கும் வகையில் நடித்திருக்கிறார். ஆனால் படம் முழுவதும் அவ்வளவு பெரிய தாடியுடன் அவர் இருப்பது ஏன் என்றுதான் தெரியவில்லை. மோகனின் மனைவியாக நடித்திருக்கும் அனுமோல், மகளாக நடித்திருக்கும் சுவாதி, வில்லனாக நடித்திருக்கும் சுரேஷ் மேனன், அமைச்சராக நடித்திருக்கும் வனிதா விஜயகுமார், முதலமைச்சராக நடித்திருக்கும் பழக்கருப்பையா, அனிதா நாயர் என படத்தில் நடித்திருக்கும் அனைவரும் கொடுத்த வேலையை குறையில்லாமல் செய்திருக்கிறார்கள். இளம் ஹீரோக்களாக நடித்திருக்கும் அறிமுக நடிகர்கள் சந்தோஷ் பிரபாகர் மற்றும் கௌஷிக் ராம் இருவரும் ஹீரோ மோகனுக்கு மட்டுமின்றி படத்திற்கும் பக்கபலமாக பயணித்திருக்கிறார்கள். யோகி பாபு ஒரு காட்சியில் வந்தாலும் ரசிகர்களை வயிறு வலிக்க சிரிக்க வைக்கிறார். அவருடன் சேர்ந்து சிங்கம் புலியும் சிரிக்க வைக்க முயற்சித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் முனுசாமி, மோகன் குமார் மற்றும் விஜய் ஸ்ரீஜி ஆகியோரது ஒளிப்பதிவும் ரஷாத் அர்வினின் இசையும் சுமார் ரகம். எழுதி இயக்கியிருக்கும் விஜய் ஸ்ரீஜி ஒன்றல்ல இரண்டல்ல பல விஷயங்களை படத்தில் திணித்து ஆக்ஷன், சஸ்பென்ஸ், த்ரில்லர் ஜானர் படத்தை கொடுக்க முயற்சித்திருக்கிறார். ஆனால் அதில் ஒன்றை கூட அவர் உருப்படியாக சொல்லாததால் எதுவும் ரசிகர்கள் மனதில் இடம் பிடிக்கவில்லை. மொத்தத்தில் இந்த ஹரா ரசிகர்களை ஐயோ என்று அலற விடுகிறது.